பேடா செய்கிறதுக்கு ஒரு வாணலியை ஹீட் பண்ணி 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் சிகப்பு அவலை நல்லா வறுத்து பொடிச்சிருக்கேன். அது 1 கப் எனக்கு கிடச்சிது. அதில் சேர்த்து நல்லா நெய்யில் ஒன்றோடு ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணி விட போகிறோம். அவலை நம்ம பண்டிகை காலங்களில் மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவலில் நிறைய உணவு பதார்த்தங்கள் செய்யலாம். இப்போ அவல் நல்லா மொறுமொறுப்பான ஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் 2ஆம் தேங்காய் பால் தான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அடிக்கிறப்ப முதல்ல பிரித்து எடுக்கிறது முதல் தேங்காய் பால்னும், தண்ணி கலந்து அடித்து எடுக்கிறது 2ஆம் தேங்காய் பால்னும் பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும், அதையும் நல்லா உடைச்சி விடுங்க. இப்போ முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் பார்க்கவே ரொம்ப திக்காக இருக்குது. இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் பால் சேர்க்குற உணவு பொருள், அதனால் இது கெட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வச்சு கூட சாப்பிட முடியும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிகப்பு அவலில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது. உடல் சூட்டை தணிக்குது, வேகமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய பொருள். இதை அடிக்கடி வீட்டில் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த கெட்டியெல்லாம் நல்லா உடச்சி எடுத்து இந்த மாதிரி விட்டுருங்க. பேடாவோட கெட்டித்தன்மையை கூட்டுறதுக்காக நான் 2.5 ஸ்பூன் பச்சரிசி மாவை 3/4 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் கலந்துக்கிறேன். இதை நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிறப்ப பேடா நம்மளுக்கு கெட்டியாகும். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறோம். கலந்து விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். நாட்டு சக்கரை நான் 2.5 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது போதுமான அளவு ஸ்வீட்னஸாக கொடுக்கும். 2.5 கப் நாட்டு சர்க்கரையை நல்லா காய்ச்சி வடித்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை. அப்போ தான் இந்த ஸ்வீட் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாகு முறியிடுச்சுன்னா அந்த ஸ்வீட் நம்மளுக்கு நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விடுங்க. இதோட தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோட வெரைட்டிஸை பொறுத்து கொஞ்சமாக சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கும் கலரில். இப்போ நம்மளுக்கு நல்லா வத்திருச்சு. நான் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை அந்த பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட போகிறோம். இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஆற விட போகிறோம். 2 ஹவர்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட அவல் பேடா ரெடி ஆகிடுச்சு. இதை சின்ன சின்ன துண்டுகளாக்கி வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுப்போம். நம்மளோட அவல் பேடா எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.